நான் இன்று நினைத்தேன் சீக்கிரம் எழுந்து படிக்க வேண்டும் என்று. சீக்கிரம் எழுந்திட முயற்சியும் செய்து பார்த்தேன், ஆனால் முடியவில்லை. பின்னர் நினைத்தேன் மனம் வைத்து எப்படியாவது படித்துவிட வேண்டும் என்று. ஆனால் எனக்கு படிக்க மனமே வரவில்லை. பின்னர் நினைத்தேன் இன்று இரவு முழுவதும் விழித்திருந்து படிக்க வேண்டும் என்று. ஆனால் எப்போது கண்கள் மூடின என்று எனக்கு தெரியவே இல்லை. தெரியவே தெரியாது உங்கள் வாழ்க்கை எப்போது பாழாய் போனது என்று. அது எப்போது உங்களுக்கு தெரிய வருகிறதோ அப்போது மிகவும் தாமதமாகிவிடும். அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் படிப்பு எவ்வளவு அவசியம் என்பதை. அப்போது நீங்கள் உணர்வீர்கள். ஆனால் இப்போது உங்களுக்கு சிறிது நேரம் மொபைல் பார்ப்பது முக்கியம், சிறிது நேரம் டிவி பார்ப்பது முக்கியம். ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபோன் செய்தால் அவர்களுடன் பேசுவதும் முக்கியம். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் அடிக்கடி கவனம் வைத்துக் கொள்வதும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். மாலையில் நண்பர்களுடன் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவதும் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் பெரிய பெரிய செயல்களை தடுப்பதற்கு எப்போது காரணமாகிறது என்பது நமக்கே தெரிவதில்லை. இந்த தேவையற்ற விஷயங்கள் செய்வதை உங்கள் முக்கிய வேலைகளின் லிஸ்டில் இருந்து இப்போதே தூக்கி எறியுங்கள். ஏனென்றால் இந்த வேலை உங்களுக்கு தேவையே இல்லை, ஆனால் நீங்கள் அதை தேவையாக்கிவிட்டீர்கள். இதற்கெல்லாம் நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள். இந்த தேவையற்ற வேலைகளை எல்லாம் முடித்த பிறகு மீதி இருக்கும் கொஞ்ச நேரம் மட்டும் படிக்கிறீர்கள். இந்த ஒன்றை மட்டும் எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். சரியான நேரத்தில் தொடங்கும் ஒரு சிறிய காரியம்தான் எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனைகளில் இருந்து உங்களை பாதுகாக்க உதவிடும். காலையில் எழுந்திட முடியாவிட்டால் இரவு முழுவதும் தூங்குவதை நிறுத்துங்கள். சபதம் இடுங்கள், இன்று சூரிய உதயத்தை பார்த்தே விடுவேன் என்று. இரவு முழுவதும் விழித்திருந்து படிக்க நேரிட்டாலும் படித்தே முடிப்பேன் என்று. இந்த சாப்டரை முடிக்காத வரை சாப்பிட கூட மாட்டேன் என்று. ஏனென்றால் உங்களுக்கு எதுவுமே முக்கியமானதாக இருக்கக்கூடாது. எதுவுமே. சாப்பிடவும் செய்யாதீர்கள், தூங்கவும் செய்யாதீர்கள், யோசிக்கவும் செய்யாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் யோசிக்க தொடங்கினால் எப்போது நீங்கள் வழி தவறுவீர்கள். உங்கள் புத்தகத்தை மூடிவிட்டு இந்த மாய உலகின் எண்ணங்களில் எப்போது தொலைந்து போவீர்கள் என்று உங்களுக்கே தெரியாது. எப்போதாவது உங்கள் மனதில் என்னால் இது முடியாது என்ற எண்ணம் தோன்றினால் அப்போதெல்லாம் தன்னைத்தானே ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள், அது உங்களால் மட்டுமே முடியும் என்று. தினமும் 2-3 மணி நேரம் படிப்பதன் மூலம் நீங்கள் ஒன்றும் பெரியதாக சாதித்துவிட முடியாது. தினமும் 24 மணி நேரமும் படிக்க சபதம் எடுங்கள். நீங்கள் நினைப்பீர்கள் இது பைத்தியகாரத்தனம் என்று. நண்பர்களே, இப்படி இந்த பைத்தியகாரத்தனம் கண்டிப்பாக தேவைதான். நீங்கள் சாதாரண மக்களை போல் சிந்திப்பீர்கள் என்றால், அவர்களை போல் வேலை செய்வீர்கள் என்றால், அவர்களை போல் சிறிய டார்கெட் வைப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் பெரியதாக ஒன்றும் சாதிக்க முடியாது. பெரிய பெரிய கனவுகள் மட்டும் காண்பதினாலும் பெரிய பெரிய பேச்சுக்கள் பேசுவதினாலும் யாருக்கும் சக்சஸ் கிடைப்பதில்லை. இந்த வீடியோ மூலம் ஒன்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகில் மனிதர்களால் முடியாத வேலையோ, எட்டாத இடமோ, இலக்கோ அப்படி எதுவுமே இல்லை. பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ், மைக்கேல் ஜாக்சன், சச்சின் டெண்டுல்கர், நெல்சன் மண்டேலா போன்ற மனிதர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்றுள்ளார்கள். வரலாற்றை மாற்றி அமைத்துள்ளார்கள். அவர்கள் எல்லோரின் வெற்றியும் ரகசியம் என்ன? அவர்கள் ஒருபோதும் இப்படி நினைத்ததில்லை, என்னால் இது முடியாது என்று. மாறாக எப்போதும் தன் மனதில் நினைத்தார்கள், என்னால் மட்டும்தான் இதை செய்ய முடியும் என்று. நான் இவ்வுலகில் இந்த பணியை செய்யவே பிறந்துள்ளேன் என்று. அவர்களது அந்த நம்பிக்கையே அவர்களை உலகின் மிக வெற்றிகரமான நபர்களில் ஒருவராக மாற்றியது. அவர்கள் தங்கள் எண்ணங்களால் ஒரு நபர் என்ன வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியுள்ளார்கள்.
அதற்கு தேவையானது வலுவான மனநிலை மற்றும் எப்போதும் உடைக்க முடியாத தைரியம். நண்பர்களே, நீங்களும் உங்கள் வாழ்க்கைக்கான சில இலக்குகளை அல்லது வெற்றிக்கான லட்சியத்தை உருவாக்கி இருந்தால், எதையும் பற்றி யோசிக்காமல், யாருடைய பேச்சையும் கேட்காமல் அந்த இலக்கை, அந்த லட்சியத்தை அடைய முழு பலத்துடன் கவனம் செலுத்துங்கள். உங்கள் மனதில் இப்படி உறுதிமொழி எடுத்து விடுங்கள்: நான் இந்த இலக்கை அடையும் வரை யார் என்னை தடுத்தாலும் நான் என் லட்சியத்தை அடையாமல் விடமாட்டேன் என்பதில். இந்த வீடியோவில் கூறப்பட்டுள்ள எனது வார்த்தைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டால், இந்த வீடியோவை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஷேர் செய்து எங்களின் முயற்சியில் பங்கு கொள்ளுங்கள். எப்போதும் இந்த ஒன்றை மட்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள்: இந்த உலகில் சாதிக்க முடியாதது என்று எதுவும் இல்லை. நீங்கள் நேர்மறையான சிந்தனையுடன் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறி செல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது போன்ற உங்கள் வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றலை நிரப்பி உங்களுக்கு ஒரு புதிய திசையை காண்பிக்கும் வழியாக. அதுவரை நல் வழியை தேடிக்கொண்டே இருங்கள். வழிமறக்க வழி தேடு காணொளி மூலம். நீங்கள் முதன்முறையாக என் குரலை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால், இப்போதே இந்த வழிமறக்க வழி தேடு மோட்டிவேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.